லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது கிருஷோபா அகாடமியிலிருந்து ராஜ். இங்கே நம்ம சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க இருப்பீங்க, வீட்டில் இருந்தே படிக்கிறவங்க இருப்பீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு ஏக்கம், ஒரு கஷ்டம். என்னடா அது, ஆண்டவன் நம்மளை மட்டும் இப்படி படைச்சிட்டான், நமக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வேலை செஞ்சோம், குழந்தையும் பார்த்துக்கிட்டு, வீட்டில் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு, டைமும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிற டைமில் படிக்கவும் முடிய மாட்டேங்குது. படித்தாலும் நமக்கு என்னடா பண்ணுறது, ஏதுடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பல குழப்பம் உங்களுக்குள்ளே வாட்டிக்கிட்டே இருக்கும். ஒன்றே ஒன்று தான், இதே ஃபீலோட, இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டோட, இதே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நிறைய பேர் இங்கே சாதிச்சிருக்காங்க. அவங்கள நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏக்கம், கஷ்டம், துக்கம், மைண்ட் ரிலாக்ஸனு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக போயிடும். நான் தெளிவாக இருக்கிறேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விதையை மட்டும் நீங்கள் எப்பயுமே விதைச்சிக்கிட்டே இருங்க உங்கள் மனசுக்குள்ளே. இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவை கழட்டி தூக்கி போடுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு வெறி வரும், என்னால் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும், போஸ்ட் வாங்க முடியும் அப்படின்ட்டு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்னன்னு கேட்குறீங்களா? நான் தான் இப்படி இருக்கிறேன்டா, நீயாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நான் தான் இப்படி இருக்கிறேன், நீயாச்சும் நல்லா படித்து முன்னேறி வா. நான் தான் இப்படி இருக்கிறேன், நீயாச்சும் ஃப்யூச்சரில் நல்லபடியாக ஒரு வீடு கட்டி ஒரு நல்ல வேலையில் இருக்கணும். இப்படி நம்ம அம்மா அப்பா எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்கிற மத்தியில் ஃப்யூச்சரில், டேய் நான் இப்படி படித்து கஷ்டப்பட்டு ஒரு போஸ்ட்டுக்கு இப்போ நான் நல்லா இருக்கிறேன்டா, இங்கே வாடா, இதாண்டா வழி, இப்படி படுறா, இப்படி புரிஞ்சுக்கோடா, அடுத்தது உனக்கு ஒரு லைஃப் நல்லா வருண்டா அப்படிங்கிற ஒரு 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 உத்தியோகத்தை ஃப்யூச்சரில் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனில் விதைக்கணும். அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே தயாராகுங்க. எதையுமே புரிஞ்சு படிங்க, புரிகிறத உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஃப்ரீயாக போங்க, நல்லபடியாக எழுதுங்க. உங்கள் ஃப்யூச்சருக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட். இத்துடன் கிருஷோபா அகாடமியிலிருந்து ராஜுங்க.